என்னது அசிங்க பார்க்கலாம்? கனி தரும் வாழ்வு. அப்படித்தானே? கனி தரும் வாழ்வுன்னு பைபிள்னால எழுதியிருக்கா ஆவியின் கனியை குறிச்சு. இந்த வருஷம் நம்ம என்ன படிக்கணும்னா, இந்த வருஷம் நம்ம படிக்கல கனி கொடுக்கிற பிள்ளைங்களா மாறணும்னு சொல்லிதான் படிக்கணும். நான் மரமா கனி கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்க. இது கொய்யா மரம்னு வச்சுக்கோங்க. இந்த கொய்யா மரத்துல பழம் வருமா வராதா? சின்னதா பூக்கும், இந்த காய் வரும், அது பெருசாகும், அதுக்கு பின்ன அது என்ன செஞ்சிடும்? பழுத்துரும்ல. பழுத்த உடனே நம்ம என்ன செய்வோம்? யாரா காய் பறிச்சு சாப்பிடுவோமா? எப்பண்டா பழுக்கும் எப்பண்டா பழுக்குன்னு பார்த்துட்டே இருப்போம்ல. அப்படியே பார்த்து பக்கத்து வீட்டு தோட்டம்னாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் நைஸா போய் திருடியாச்சும் என்ன செஞ்சிருவோம். அப்படித்தானே? ஓகே, அப்ப இந்த வருஷம் நம்ம என்ன படிக்க போறோம்னா, நம்ம கனி தரும் வாழ்வை குறித்து படிக்க போறோம். கனி தரும் வாழ்வு அப்படின்னா என்ன ஆண்டி அப்படின்னீங்கன்னா, ஏசப்பா பிள்ளைங்க எல்லாம் நல்ல சுபாவம் உள்ளவங்களா மாறணும்னு சொல்லிதான் நமக்கு ஏசப்பா சொல்றாங்க. ஏசப்பா எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஏசப்பா அன்புள்ள ஏசப்பா. அப்படித்தானே? ஏசப்பா அன்பா இருப்பாங்க. யார்கிட்ட சண்டை போட்டிருக்காங்களா? இல்ல. ஏசப்பா அன்பா இருப்பாங்க. ஏசப்பா சமாதானம் தருவாங்க. இதுல எழுதி இருக்கு பாத்தீங்களா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் இதெல்லாம் சேர்ந்து 9 கனி. சரியா? 9 கனியை குறிச்சுதான் நம்ம படிக்க. பைபிள்ல உள்ள கனி 9 கனி. அதுல முதல் கனி என்னன்னா அன்பு. அது எங்க வந்து எழுதிருக்கு பைபிள்ல அப்படின்னு கேட்டா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஆவியின் கனியை குறிச்சு எழுதப்பட்டு, அதுல முதல் கனி என்னன்னு தெரியுமா? அன்பு. அன்பு யார்கிட்டலாம் இருக்கு ஆண்டி? எங்க வீட்டுல மட்டும்தான், எங்க அப்பா அம்மாட்ட மட்டும்தான் நான் நல்லா இருப்பேன். பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கண்டா எனக்கு பிடிக்கவே செய்யாது. என் தம்பி மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அல்ல எங்க அக்கா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எனக்கு பிடிக்கவே செய்யாது. அது அன்பா? அன்புனா எல்லாத்தையும் அன்பு காட்டு. தம்முடைய ஒரு பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தம் குமாரனை தன்னருளினார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் தேவன் நம்மை நேசித்தார். இவ்வளவாய் அன்பு செய்தார். தேவன் அன்பு செய்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம் குமாரனை தந்தார். இவ்வளவாய் தேவன் நம்மை நேசித்தார். இவ்வளவாய் தேவன் நம்மை நேசித்தார்.